ஓ சாந்தினி பாடிடும் பாட்டன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? பைத்தியக்காரனாட்டம் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? நம்மளும் நேரம் அங்கே அவனை பார்த்துட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுருப்போம். அது இல்லாமல் பார்த்துட்டேன். சரி, வெளில எங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் வாட்டுக்கு வெளில வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பசங்களும் எல்லாம் சரி வா நானும் வரேன் அப்படின்னு நானுங்க சரின்னு சொல்லி பங்க்கில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் பைத்தியக்காரனாட்டம் வண்டி சாவியை வண்டியில் போடுறானா வண்டிக்குள்ளே போட்டான். எங்கடா போச்சு? எதுக்குடா வண்டியில் சாவி போடுறானா வண்டிக்குள்ளே எதுக்குடா சாவி போட்ட? என்னடே எந்த கேப்ல? அதுக்குள்ளே எதுக்குடா போட்ட? இல்லைங்க, கொஞ்சம் நேரம் வண்டி சாவி எப்படியோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். செம்ம ரவுடி பண்ணுறாங்க. போலீஸ் அண்ணாலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த சேஸுக்கு நடுவில் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அப்படியே அந்த இது போட்டு கம்பி போட்டு கொஞ்சம் அப்படியே இல்லைங்க. அப்பாடா, ஒரு வேலையை எடுத்தாச்சு. சாவி எடுத்ததுக்கு சாவி வாங்கிட்டு போயிட்டாரு. ஓ வாங்கிட்டு ஓ வாடாஜே, க்ளவுஸை விட்றா. ஐயோ ஐயோ, க்ளவுஸ் விட்றா சட்டி. இல்லை இல்லை டே, இப்போனாச்சும் கரெக்டாகடா, திரும்பி உள்ளே போட்டுறாதரா. அடிச்சுட்டு வா. சரி வா வா போகலாம். அப்படியே நான் வீட்டிலேருந்து கிளம்பி சரி வெளில போகலான்னு வந்தப்போ கரெக்டாக இவனுங்க வந்தானுங்க. சரி நானும் வரேன் அப்படின்னானுங்க எல்லாம். சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு பங்க்கில் போய் பெட்ரோல் அடிக்க போணுச்சு. அப்போ ஐயோ எங்கள் சித்தப்பா வேறு குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பங்க்கில் போய் பெட்ரோல் அடிக்கலாம். நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன். அவன் அடிக்கிறான்னு சொன்னான். அதனால சரி போய் அடிச்சுட்டு வர நான் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். சாவி இங்கே கழட்டி டேங்க்கில் போட வரும்போது கையில் வந்து ஸ்லிப் ஆகி உள்ள இந்த சேஸ் சென்டரில் போய் விழுந்துருச்சு. அதனால் பையனுக்கு அக்குப்பக்குன்னு ஆகிப்போச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு வேறுனு கூப்பிட்டான். கரெக்டாக நானும் போய் பார்க்குறேன், உள்ளே சாவி கிடக்குது. கையும் உள்ளே பூத மாட்டேங்குது ரெண்டு பேத்துக்குமே, யாருக்குமே. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அண்ணாங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எப்போ விழுந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தானே பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி எடுக்கும்போது கை ஸ்லிப்பே உள்ளே விழுந்துருச்சு. நான் சேஸ் சென்டரில் அதை எடுக்க முடியணும் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் தான் ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த இது சாவியை உள்ள கம்பி மாதிரி விட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 அண்ணாங்க வெளிலன்னு வந்தவங்க இருந்தாங்க, பெட்ரோல் அடிக்க வந்தவங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனைனா எல்லாருமே கூட நின்று ஹெல்ப் பண்ணுறாங்க. போலீஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுவே கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு ஓகே எங்கேயோ ஒன்று போகலாம். அன்பிளான்டு ட்ரிப்பு இது, சொல்ல போனால் ட்ரிப்பும் கிடையாது, அன்பிளான் ரைடு. எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. சரி நம்ம போகலாம், பெட்ரோல் தீர்ற வரைக்கும் போகலான்னு ஒரு மைண்ட் செட்டு. எது வரைக்கும் போகிறோமோ போகலாம். அதுக்கப்புறம் சரி திருப்பி யூட்டர்ன் பண்ணி வரலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சரி திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். பையன் 50 ரூபாய்க்கு கடைசியாக பெட்ரோல் அடித்தாங்க. ஏண்டா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் உயிரை வாங்கிட்டடா அப்படின்னு. இல்லை இல்லை போக சொல்லிடுறான். அது யாரும் இல்லை, இவன் தான். எல்லாருமே ஹெல்மெட் போடுற பழக்கமே இல்லை இவனுங்களுக்கு. இன்னைக்கு நான் கூப்பிட்டு வரதுனால எல்லாரையும் ஹெல்மெட் போட்டு தான்டா வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் அவனையும் போட சொல்லி, பின்னாடி வரவனையும் ஹெல்மெட் போட சொல்லி, ஜாவா பைக் வச்சிருந்தான் பார்த்தீங்களா அவன், இவனையும் ஹெல்மெட் போட சொல்லி இப்போ நாங்கள் எல்லாம் ஒட்டுக்க போயிட்டுருக்கோம். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் எங்கே போனாலும் வெளியில். ஏன்னா ஹெல்மெட் இஸ் ஃபஸ்ட்டு, சொல்லவே தேவையில்ல. அப்படியே இந்த நாமக்கல் சைடு போகலான்னு எனக்கு ஒரு பிளானு. போவோம், எது வரைக்கும் போகிறோமோ போவோம். அவனுங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வண்டியில் போவோம். அதாவது பெரிய பெரிய ட்ரிப்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக ஏதோ ஒரு 10 கிலோமீட்ரு 15 கிலோமீட்டர் இந்த மாதிரி போவோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் போவோம். ஆனால் எது வரைக்கும் போகிறோன்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் கிடையாது. அதனால் அப்படியே போகிற வரைக்கும் போகலாம் ஜாலியாக அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அம்மேட்டு போக போக கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போக போக கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பசங்க சும்மா இறந்துறானுங்கண்ணா. நான் இவன் கூப்பிட்டு பின்னாடி இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு இறங்கலாம். ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. என்ன ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வண்டி பைக் உங்களுதா?
புரியுதா? உங்க டாடி ஒரு பைக் எடுத்து சொல்றதா? பேட்டரி பைக். சரி ஓகே, இவன் பேட்டரி கடைக்காரனை பார்ப்போம். பேட்டரி டேய் இங்கே வாடா, டே முன்னாடி வாடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். டேய் பிரவீன, வண்டிக்கு ஒரு வண்டிக்கு ஒரு யூபிஎஸ் போடணும், எவ்வளோ செலவாகும்? 12,500. சீரியல் செட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம்ல யூபிஎஸ்ல? வாங்கினதுலேருந்து ஹெல்மெட் இப்போ தானே யூஸ் பண்ணுற? டே பிரவீன, வாங்கினதுலேருந்து ஹெல்மெட் இப்போ தான் யூஸ் பண்ணுற நீ. அதான் என் கூட வரதுனால ஒரு பயம், அதனால தான் ஹெல்மெட் யூஸ் பண்ணுற. சரி நீங்கள் முன்னாடி போங்க, அவரை அனுப்புங்க. இந்த ஜாவா இவனும் தான் நல்லா பார்த்தா தெரியும். செம்ம காலெலாம் சூடாக இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு எப்படி ஓட்டிட்டு வரானே தெரில. அவனுக்கு பழகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் ஜாவா நல்லா இருக்குல்ல? அங்கே அது ஒரு பிரயோஜனமும் இல்லாது. இல்ல மகேந்திராவில் படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாது. ஏதோ போகுது வருது தண்டத்துக்கு சுத்துது. இப்போ எது கூப்பிட்டானே தெரியல. இவனும் கூட பரவாயில்ல, வீட்டுல இருந்து வந்தானுங்க. இவனும் கூட பரவாயில்ல, எதுக்கு வந்தானேன்னு தெரியும். இவன் பங்கல் நின்றுட்டு இருந்தான், அவனையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். பங்கல சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், அவனையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். ஆமா, இவர் திருவள்ளூர் கவர்மெண்ட் காலேஜ். அங்க வந்து பெரிய ஆள் இவரு. அப்படியே வீடியோ எடுத்துட்டு வரும்போது திடீர்னு அப்படியே போட்டோ மோடுக்கு மாறிடுச்சு. அதனால இப்போ அப்படியே நிறுத்தி இல்லை இப்போ எடுத்தேன், இப்போதான் மாறினுச்சு. வீடியோலாம் எடுத்துட்டு தான் வந்தேன். இப்போ கைப்பட்டு ஃபோட்டோ மோடுக்கு மாறிடுச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு நிறுத்தி வீடியோ மோடுக்கு திருப்பி மாற்றி வந்தோம். வா வா, ஆளாளுக்கு காணமேன்னு சொல்லி நிற்கிறானுங்க. பரவாயில்ல, இவனுக்கு கூட நின்று காணமேன்னு தொலைவுறானுங்க. என்னது எதுக்குடா ஹெல்மெட்டை கழட்டினேன்? சரி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம், வா. ஒன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரா? ஒன்ன மாதிரியே இருக்காரா? எப்படா உன்னை ஸ்டாச்சு வாக்கி அங்கே வச்சாங்க? நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வண்டி விடுறான். சரி வா, நீ வர பார்க்கலாம். என்கிட்டயுமே இப்போ பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அவன்கிட்டயுமே 50 ரூபாய் கழிச்சிட்டு வந்திருக்கான். அவன் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா? அப்படியே நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு பிளான் பண்ணியிருக்கு. அது போகிறோமா இல்லையான்னு போகும்போதுதான் தெரியும். திருச்செந்தூர் போகலாமாடா? உனக்கு ஓகேவாடா? உனக்கு அவன் பாவம் பங்கல நின்றுட்டு இருந்தான், வண்டியில் ஏற்றி கூட்டு வந்து திருச்செந்தூர் நாமக்கல் அப்படின்ட்டு இருக்கோம். உன் வண்டி நான் சீசாகி போயிருமா? எதுக்கு திருச்செந்தூரா? வாடா, 450 கிலோமீட்டர் தான்டா, ஓட்ட மாட்டியா? இங்க தான்டா 450 கிலோமீட்டர். என்ன திருநெல்வேலி திருச்செந்தூர் அவ்வளவுதான். சரி பெட்ரோலுக்கு என்ன பண்ணா? பெட்ரோல் ஒரு வண்டி அரை மணிக்கும். எந்த வண்டியா? ஏன்னா இந்த வண்டியை வச்சுட்டு நீ பஸ் ஏறி வீட்டுக்கு போயிரு, காசை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வரோம். சரி வா போவோம் திருச்செந்தூர். இவனோட சீரியஸ் ஆயிட்டா? அவன் தண்ணி கூட ஊத்தலையா? அவனை தூக்கி போட்டு வந்துடுற கடல்ல ஊத்திக்கலாம்டா. டே சத்தி, பீச்சில் வீட்டுல போன் பண்ணி சொல்லிடு, நைட் ஆயிரம் வரத்துக்கு. என்ன பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. திருச்செந்தூர் கடல்ல போய் தண்ணி ஊத்திக்கலாம்டா. வா திருச்செந்தூர் கிளம்பலாம்.
ஆமாம் அப்படின்னு ஆளுக்கு 100-150 ரூபாய் பெட்ரோல் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட சேலத்துலேருந்து 400-450 கிலோமீட்டர் திருச்செந்தூருக்கு அங்கே போகலான்னு ஃபன் பண்ணிருக்கானுங்க. சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா அவன் ஒருத்தன் ஓகேங்கிறான், ஒருத்தன் நான் தண்ணியே ஊற்றுறடா என்னையும் கூட கூட்டு போறீங்கிறான், வட திருச்செந்தூர் கடலில் போய் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறான். காசு என்னடா பண்ணீங்கன்னா வாங்க போகவோ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தட்டே 100 ரூபா வாங்கிட்டே போகலாம் அப்படின்னா. ஏன்டா இப்போ ரோட்டில் போகிறேன் இல்லையா, ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தையே கேட்டுகிட்டே போகலாம். ஒரு 100 ரூபாயே கேட்டுட்டு போனோம்னா ஒரு 3000-4000 ரூபா ரெடி பண்ணோம்னா வண்டிக்கு பெட்ரோல் அடித்தோம்னா போதும், கோயிலில் போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறானுங்க. அவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வீட்டில் யார்ட்டையும் சொல்ல, சும்மா வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் வெளில வந்தேன். இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. போகிற வழியிலும் போவோம், அதுக்கப்புறம் நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். வந்ததும் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே பங்கு நிறுத்தி ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் நின்றுட்டுருக்கோம். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு என்னன்னு தெரில. பார்த்தீங்களா நம்ம ரேவன் எப்படி இருக்கான், சூப்பராக இருக்கான்ல. இல்லைங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மட்டும் போகும்போது பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நிறுத்தி எடுக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இங்கே ஃபோட்டோஸ் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம், வேற எங்கேயா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அட இவ்வளோ நேரம் நாமக்கல் திருச்சின்னு சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொல்லிகிட்டு இருந்தோம். எங்கேயாவது போகலான்டா, போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் திருப்பிட்டு வந்துடலாம், அந்த பிளானில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த பிரவீன் என்எஸ்ல வந்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட சொன்னதுக்கே ஷாக்காயிங்க, ரொம்ப ஷாக் ஆகிட்டான் சொன்னதுக்கே. அதனாலே யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னுட்டு நாங்கள் முன்னாடி வந்துகிட்டே இருந்தோம், ஆனூர் கிட்ட அப்படியே தாண்டி வந்துக்கிட்டே இருந்தோம். பையனை பார்த்தா ஆளை காணோம். என்னடான்னு ஃபோன் பண்ணி கேட்டா டே நானும் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வளைஞ்சி அவன் மல்லூருக்கே போயிட்டானோ. எங்களுக்கே இப்போ தான் தெரியும் அவன் பண்ண வேலையே. நாங்கள் இப்போ அவ்வளோதான், நாங்களும் யூட்டர்ன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வளைஞ்சாச்சு. இங்கே பாவை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கே வரைக்கும் தான் வந்தோம். இதே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்ல போனான். அவன் அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்து வரைக்கும் வந்தான், அதுக்கப்புறம் எங்கே வளைஞ்சானே தெரில, வளைஞ்சி போயிட்டான் நாட்டங்குது. நாங்களும் சரி பின்னாடி தான் வருவோம் அப்படின்னு பார்த்தா பையனை ஆளையே காணும். என்னடான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் நானும் அங்கேயும் வரலடா நாமக்கல் திருச்சிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த வாக்கிலே அப்படியே யூட்டர்ன் பண்ணி கிளம்பிட்டானோ. அதை ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் என்கிட்டே சொன்னான், நாங்கள் உண்மையாலுமே நாமக்கல்லாம் போகவே இல்லைடா, நீ ஏன்டா பயந்துட்டு போகிறோம், அப்படி ஏன்டா சொல்லாமலே போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அர்ஜென்ட்டாக அது இல்லாமல் ஒரு வேலை இருக்குடா அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கிளம்பிட்டான். நாங்களே ஃபோன் பண்ணி கேட்கும் போது தான் பையன் சொன்னான். ஐயோ இவங்களோட செம்ம ஜாலியாக போச்சுங்க. ஏன்னா நம்ம சும்மா ஒரு விளையாட்டு பண்ணு கூட சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நாமக்கல் அவ்வளோதான், நாமக்கல் இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும் நாமக்கல் கூட. ஆனால் திருச்செந்தூர் எங்கே இருக்குது தெரியுமாங்க, சேலத்துலேருந்து 400 கிலோமீட்டர் பக்கம் வரும். ஆனால் நான் சொல்கிறத சும்மா விளையாட்டுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆமாம், அதை நம்பி நான்லாம் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டனே ஆகிட்டோம். அதுவும் சொல்லவும் கூடாமல் ரிட்டன் ஆனால் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்ஸு. இன்றைக்கி எதர்ச்சியாக தாங்க வண்டி எடுத்துகிட்டு நான் வெளில போகலாம், கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நான் வெளில கிளம்புனேன். சரி கரெக்டாக இவனுங்க அங்கே இருந்தானுங்க, அவனுங்களாம் கேட்டானுங்க எங்கடா வெளில போய். ஆமாம் வெளில போகிறேன், நாங்களும் ஃப்ரீயாக தான்டா இருக்கோம் வரோம் அப்படின்னு சொன்னானுங்க. சரி வரதுனா வாங்கடா வரலாம் போகலாம் அப்படின்னேன். சரின்னு உடனே எல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்துட்டானுங்க. நான் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுங்க உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் கேமராவில் வேறு கொஞ்சம் சார்ஜ் இல்லையா, நம்ம வண்டியிலே C2C சார்ஜர் இருக்குது, அதனால் போட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுங்க வந்தானுங்க, வந்ததும் அப்படியே கிளம்பி வந்ததும் பங்கில் அந்த சம்பவம் பண்ணது. பரவாயில்ல எப்படியோ உடனே எடுத்துட்டோம். இல்லை அதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிருந்தா அதுக்கே எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடும் கண்டிப்பாக. திருப்பி அதெல்லாம் அந்த கம்பி விட்டு எடுக்கவே முடியலன்னா ஃபுல்லாக டேங்கை தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டி டேங்கை ஓப்பன் பண்ணி மேலே தூக்கினா தான் எடுக்க முடியும். சாவி எடுக்க முடியாதெல்லாம் இல்லை, எல்லாம் போட்டு கழட்டிகிட்டு இருக்கணும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை போட்டு இந்த போலீஸ் அண்ணாலாம் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அப்படியே எங்கேயோ ஒன்று இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக அடிக்கடிக்கு இனிமேல் ரைடு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போலாம் சொல்லப்போனால் என்கிட்ட கையில் காசே இல்லை, இருந்த காசை வச்சு நான் பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் என்கிட்ட வேறு எந்த செலவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். என் வண்டிக்கு பெட்ரோலுக்கு அமௌண்ட் இருக்கா எனக்கு போதும், எனக்கு கூட எந்த அமௌண்ட்டும் தேவையில்லை. ஆக்சுவலாக வண்டிக்கு பெட்ரோல் அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், நான் வண்டி எடுத்துகிட்டு எங்கேனாலும் கிளம்பிடுவேன். இங்கேன்னு மட்டும் இல்லை, அன்பிளான்டாக நான் எங்கே வேணால் போவேன். அப்படி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா டீ கடைக்கு கூட போவேன். அதுவும் இங்கேலாம் இல்லை, இங்கே கொஞ்சம் லாங்காக போய்டும் டீ கடைனா. ஒரு 20-25 கிலோமீட்டர் அந்தானே போய் தான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவேன்.
நல்லாயிருக்கும் அது. இப்போயுமே எனக்கு வந்தது வந்து காலைல ஒரு மாதிரி சேடாக தான் இருந்துச்சு. சேடாக இருந்தது வந்து இப்போ வந்து பரவாயில்ல. அதாங்க பைக்குங்கிறது. இந்த பைக்கில் யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாது இல்லை. இந்த பைக் ஒன்று இருந்தால் போதும், எங்கேனாலும் எப்போனாலும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு. நடுவில் ஏதாவது நான் டீ கடையில் நிறுத்தினோம்னா கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதே மாதிரி பார்க்குறீங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் எந்த கமெண்ட் பேட் கமெண்ட்ஸ் இருந்தால் கூட ஹார்ட்டின் தான் போடுவேன். ஏன்னா நம்ம பேட் கமெண்ட்ஸுக்கு போயிட்டு வேறு ரிப்ளை எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வருது. அந்த நல்ல கமெண்ட்ஸை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன், பேட் கமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பனமரத்தோட்டி மேம்பாலம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபன்ஃபுல்லான விளாக்ஸு, ஃபன்ஃபுல்லான ரைடெலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு ஃபாலோவை தட்டி விட்ருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதே சேனலில் இருக்க நேமில் தான் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதில் போய்ட்டு ஒரு ஃபாலோவை தட்டி விட்ருங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை என்னமோ புதுசாக பேசுகிறேன்ல. ஓகே, டாட்டா, பாய் பாய், லவ் யூ கைஸ், see you at the next video. டாட்டா டாட்டா, லவ் யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.